லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. காணாமற் போன இருவர் சார்பில் சட்டத்தரணி நுவான் போப்பகே ஆஜரானார். இந்த வழக்கின் சாட்சியாளரான கோட்டாபய ராஜபக்ச தாம் இந்த வழக்கில் முன்னிலையாகாமல் இணையவழி மூலம் சாட்சியம் வழங்குவதற்கு நீதிமன்றில் அனுமதி கோரியிருந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான பரிசீலனைகளை அடுத்து இணையவழி மூலம் சாட்சியம் வழங்குவதற்கான அனுமதியை நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. අද දින අධිකරණයේ මෙම නඩුව කැඳවෙන්නේ அவர் எவ்வாறு சாட்சியம் அளிக்க வேண்டும் என்பது பற்றி ஆராய்வதற்காகவே இன்றைய வழக்கு நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் கண்டிப்பாக சாட்சியம் அளிக்க வேண்டும். அவருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் அவர் கண்டிப்பாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என இதன்போது நீதிமன்றம் உறுதியானதொரு உத்தரவை பிறப்பித்தது. இதன்போது இணையவழி முறையில் அவரால் சாட்சியம் அளிக்க முடியும். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அடுத்த தவணை தினத்தில் நீதிமன்றம் சரியானதொரு அறிவிப்பை வழங்குவதற்கும் அதற்கு பின்னரான தினமொன்றில் கோட்டாபய ராஜபக்சவிற்கு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு தேவையான உத்தரவையும் பிறப்பிக்க உள்ளது. ලලිත් සහ කුගන් කියන ක්‍රියාකාරකීන් දෙදෙනා පැහැරගෙන අතුරුදන් කිරීම සිද්ධිය සම්බන්ධයෙන් கோட்டாபய ராஜபக்ஷට இந்த வழக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமற் போன சம்பவம் தொடர்பில் அவர்களது உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு 2019ஆம் ஆண்டு அவ்வேளையில் பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபய ராஜபக்சவிற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது.